அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு ரொம்ப பிடித்த சமூக அக்கறை கொண்ட எழுத்தாளரான சிவசங்கரியின் விதி என்னும் சிறுகதை தான் வாசிக்க போறோம். 2 அழகான குழந்தைகளை கொண்ட சந்தோஷமான குடும்பத்தில் விதி எப்படி விளையாடுகிறது என்பதை இவ்வளவு அழகாக கதையை யாரும் சொல்லியிருக்க முடியாது. ஸோ வாங்க கதைக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். கண்டிப்பாக உங்கள் மனசு இந்த கதை படித்த பிறகு ஒரு நிலையில இருக்காது. அம்மா, எனக்கு முட்டை தோசை வேணும். எனக்குமா? கணவனிடமிருந்து வந்திருந்த லெட்டரை சுவாரஸ்யத்துடன் படித்துக் கொண்டிருந்த புஷ்பாவின் கைகளை ஆளுக்கு ஒரு பக்கமாய் பிடித்து உலுக்கினர் சண்முகமும் அவன் தம்பி முருகனும். அம்மா, லெட்டரில் இருந்து கவனத்தை திருப்ப தாயின் முகவாயில் கையை கொடுத்து தன் பக்கம் திருப்பினான் 7 வயசு சண்முகம். என்னப்பா, அப்பா கிட்ட இருந்து வந்திருந்த கடிதாசிய படிக்க விடாம தொந்தரவு பண்றீங்க? சற்று தொலைவில் சுவாமி மாடத்திற்கு அருகில் அன்றுதான் அறுவடையாகி வந்த நெல் கதிர்களுக்கு படையலை முடித்து எழுந்த கடகம்மாள் புஷ்பாவின் தாய், என்னடா ராசா, அம்மாவை தொணக்கிறீங்க என்று வினவும் பையன்கள் அம்மாவை விட்டுவிட்டு பாட்டியிடம் போனார்கள். எனக்கு ஆம்லெட் வேணும் பாட்டி என்றான் சண்முகம். எனக்கும் என்றான் முருகன் தொடர்ந்து. ஆத்தாடி, முட்டை தோசையா இந்நேரத்துலயா? வடை பாயாசத்தோட சமையல் ஆயிருக்கு, அதை சாப்பிடாம முட்டை தோசை எதுக்குடா கண்ணு? இல்ல பாட்டி, எனக்கு முட்டை தோசை தான் வேணும். சண்முகம் சினுங்கவே முருகனும் சேர்ந்து கொண்டான். இல்ல, இப்பதான் வேணும், இப்பவே. பையன்கள் மசிவதாக தெரியவில்லை. புஷ்பாவுக்கு கோபம் மூண்டது. என்னடா அழுக? எழுந்து வந்து ஆளுக்குன்னு முதுகு வைக்கட்டுமா? போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஜாஸ்தி ஆகுது. கையில் இருந்த கடிதத்தை நாற்காலி மேல் வைத்துவிட்டு அவள் எழுந்ததும் கனகம் மகளை தடுத்தாள். சின்ன குழந்தைகளுக்கு சரியா நீ என்னம்மா சும்மா இரு என்று புஷ்பாவை அதட்டிவிட்டு, நீதான் போய் 2 முட்டை எடுத்தாயன் போ என்றாள் செல்வியை நோக்கி. நான் எடுத்துட்டு வரேன் பாட்டி, எனக்கு எடுக்க தெரியும். நெதம் முனியனோட நான் தானே எடுக்க போறேன். சண்முகம் உற்சாகமாய் புறப்படவும், எனக்கும் எடுக்க தெரியும், நானும் என்றபடி முருகனும் கிளம்பினான். சரி போங்க, செல்வி நீ கூட போ. 2 முட்டை மட்டும் எடுத்துட்டு வந்துடுங்க. முனியன் போய் பாக்கி எடுக்கட்டும். 2 இல்ல 4, எனக்கு 2, தம்பிக்கு 2 கத்திக்கொண்டே சண்முகம் புழக்கடை பக்கம் ஓடினான். பின் கேட்டை தாண்டியதும், நீ வானா, எனக்கு எடுக்க தெரியும் என்று செல்வியை அவன் தடுத்து விடவே அடுப்பில் பாதி தம்பி பின்தொடர பின்கேட்டை தாண்டி புழக்கடை படியில் இறங்கி தோட்டத்துக்கு ஓடினான் சண்முகம். உற்சாகமாய் ஓடும் குழந்தைகளை பார்த்தால் புஷ்பா, பம்பாயில் சாதுவாய் இருக்கும் பசங்கள் இங்கு என்ன வாழ்த்தனம் பண்ணுகின்றன? தாத்தாவும் பாட்டியும் தங்கள் கைகளில் என்று புரிந்து போய் என்னமாய் லூட்டி அடிக்கின்றன. மரத்தில் ஏறுவார்கள், மாங்காய் தேங்காய் பறிப்பார்கள், பின்னால் இருக்கும் கோழி கொண்டிலிருந்து தோட்டக்காரனுக்கு சரியாய் முட்டை எடுப்பார்கள். இப்படி இப்போதும் கூட ஆம்லெட் மேல் உள்ள ஈடுபாடால் அல்லாமல் ஆள் இல்லை, நாமே போய் முட்டை எடுக்கலாம் என்ற ஆசையினாலேயே முட்டை தோசை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்பது புஷ்பாவுக்கு புரிந்ததால் லெட்டரை கையில் எடுத்தவளுக்கு புன்னகை எழுந்தது. லெட்டரை மறுபடியும் படித்தாள் புஷ்பா. நீ இல்லாமல் பொழுது போகவில்லை, பையன்கள் இல்லாமல் ஒன்றுமே பிடிக்கவில்லை என்று எழுதியிருந்த புருஷோத்தமன் தனக்கு லீவு சாங்ஷன் ஆகிவிட்டதாகவும் சனிக்கிழமை கிளம்பி திங்களன்று கிராமத்துக்கு வருவதாகவும் எழுதிவிட்டு, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் செய்தி வச்சிருக்கிறேன் என்று நான் நேரில் வந்து சொல்லும் வரை யோசித்துக் கொண்டிரு என்றும் எழுதி லெட்டரை முடித்திருந்தான். அது என்ன சர்ப்ரைஸ்? புஷ்பாவுக்கு ஆர்வம் எழுந்தது. பதவி ப்ரமோஷன் போன மாதம் தானே கொடுத்திருக்கிறார்கள், அதனால் அது இல்லை. மாற்றல்? அதற்கும் வழியே இல்லை. புடவை ஏதாவது வாங்கி கொண்டு வருவாரோ? பெரிய சர்ப்ரைஸ் என்றால் என்ன? புஷ்பாவின் ஆர்வம் அதிகரித்து மனசு குறுகுறுத்தது. தோட்டத்தில் இறங்கின சண்முகமும் முருகனும் வேகமாய் ஓடி மாட்டு கொட்டையை தாண்டி மல்லிகை புதர்களை தாண்டி ஒரு பக்கமாய் மாமரத்து நிழலில் இருந்த கோழி வீட்டை அடைந்து மூச்சிறைக்க நின்றார்கள். நல்ல உச்சி வேலை. கோழிகள் தீனி எடுக்க போயிருந்தன போலும். கண்ணில் ஒன்றை கூட காணவில்லை. தரையிலிருந்து 1 அடி உயரத்தில் வலையினால் ஆன அந்த கோழி வீடு இருந்தது. ஆழமாய் கையை விட்டு தேடின போது அவன் கையை முள் குத்துவது போல் ஏதோ தைத்தது. வலி தாங்காமல் கையை உதறிக்கொண்டான் சண்முகம். ஆமாண்டா, கோழிதான் கடிக்குது, வா அம்மா கிட்ட போய் சொல்லலாம். இருவரும் திரும்பி உள்ளே ஓடினார்கள்.
அம்மா, பாட்டி கத்திக்கொண்டே இருவரும் உள்கூடத்தில் நுழைந்து முட்டை எடுக்க போனா கோழி கொத்துது என்று ஒரே குரலில் சொல்லும்போது வயலுக்கு போயிருந்த தாத்தா ஆட்கள் கரும்பும் இளநீரும் நுங்கும் தூக்கி வர உள்ளே நுழைந்தார். என் பேரன்களை கோழி கொத்துதா? உதைக்க வேணாம் அந்த கோழிகளை என்று செல்லமாய் கொஞ்சிக் கொண்டே சின்னவன் முருகனை தூக்கி அணைத்தார். இங்க பாரு தாத்தா. பையன் விரலை நீட்டவும் அவர் அந்த காயத்தை பார்த்தார். என் கையிலும் பாரு தாத்தா. சண்முகம் நீட்டினான். 2 பிஞ்சு கைகளிலும் அரைவட்டமாய் 2 புள்ளி காயங்கள். சற்று முன் ரத்தம் கண்டது நின்று போய் சின்ன விரல்கள் மெல்லிசை நீளம் பாய தொடங்கி இருந்தன. பெரியவருக்கு திடுக்கிட்டு போனது. கோழியா கொத்துச்சு, எங்க காட்டுவா என்றவர், முனியா, வடிவேலு, நீங்களும் வாங்க என்று பணித்து விட்டு பீன்கேட்டை நோக்கி ஓடினார். பெரிய கழி ஒன்றினால் கோழி கூண்டில் இருந்த பானையை கவிழ்த்தான் முனியன். உடடா என்று கத்தினார் தாத்தா. முட்டைகளை தின்றுவிட்டு நேளாக படுத்திருந்த 5 அடி கரு நாகம் ஒன்று தன் பம்பாயில் செம்பூரில் 3வது மாடியில் இருந்த பிளாட்டில் சீட்டி அடித்துக் கொண்டே துணிகளை பெட்டியில் அடுக்கிக் கொண்டிருந்தான் புருஷோத்தமன். நமக்கு மணிமணியா 2 பசங்க இருக்காங்க. இன்னும் பொண்ணு வேணும்னு அடம் பண்ணினா எப்படிங்க? காலம் இருக்கிற இருப்புல 2 பிள்ளைங்களை நல்ல முறையில் வளர்த்தா போதாதா? ஆபரேஷன் பண்ணிக்கிடுங்க என்று புஷ்பா சொல்லும் போதெல்லாம், உன் மாதிரி ஒரு பொண்ணு பெத்துக்குடு, அடுத்த வினாடி ஆபரேஷன் செஞ்சுக்கிறேன் என்று இத்தனை வருஷங்களாய் மறுத்து வந்திருந்த நான் திடுமென்று காரணமில்லாமல் போன வாரம் வாசிக்கிடமி ஆபரேஷன் செய்து கொண்டு விட்டதை புஷ்பாவுக்கு சொன்னால் அது அவளுக்கு எத்தனை ஆனந்தமான அதிர்ச்சியை தரும் என்று கற்பனை செய்துதான் அதனால் உண்டான குஷியை சீட்டி மூலம் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான் புருஷோத்தமன். இப்படிதாங்க கதையை முடிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் விதின்னு சொல்றாங்க போல இருக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.